உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளுக்கு கிடைக்க புரதத்தையும் நம்மளுடைய இந்தியாவில் தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய புரதத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோன்னா ரொம்ப குறைவு. எப்படியாவது புரதச்சத்தை கூட கொடுக்கணும். அது வந்து ஒரு சுண்டல் கொடுக்கலாம், இல்லை ஒரு நல்ல மீன் துண்டு கொடுக்கலாம், இல்லை முட்டை கொடுக்கலாம், இல்லை நல்ல பன்னீர் சோயா ஏதாவது ஒரு புரதம் காலையில் நம்ம கொடுக்கணும். ஏன் சிறுதானியத்தை நம்ம சொல்கிறோன்னா அரிசி கோதுமையை விட புரதச்சத்து சற்று கூட இதில். அப்போ தினை அரிசியில் ஒரு பொங்கலோ, இல்லை வரகரிசியில் ஒரு உப்புமாவோ, இல்லை கேழ்வரகில் ஒரு கஞ்சியோ ஏதாவது ஒன்று காலையில் நம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இது இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் வராமல் நம்முடைய இம்யூன் சிஸ்டத்தை கொஞ்சம் தூக்கி வைக்கிறதுக்கு. ஏன்னா புரதம் தான் இம்யூன் பில்டர்ஸ். இந்த புரதச்சத்து, ஜிங்க் சத்து, இந்த இரண்டும் தான் நம்முடைய எதிர்ப்பாற்றலை கூட்டக்கூடியது. ஜிங்க்னா உடனே நம்ம ஜிங்க் சத்துக்கு எங்கேயோ அலைய வேண்டியதில்லை. ஒரு நிலக்கடலை இருக்கிறதுலே அதிகமாக ஜிங்க் துத்தநாக சத்து அதிகம் இருக்குது நிலக்கடலை. ஒரு 20 பருப்பு 30 பருப்பு நிலக்கடலை, கொஞ்சம் கீரை, கொஞ்சம் போல் இந்த மாதிரியான சிறுதானியத்திலான உணவு நம் வாரத்தில் 2 நாட்கள் 3 நாட்களாவது சாப்பிட வைக்கணும். சின்ன குழந்தைகளுக்கு ஒரு நேந்திரன் வாழைப்பழமோ, ஒரு செவ்வாழைப்பழமோ, இங்கே நம்ம ஊரில் புகழ்பெற்ற நாட்டு வாழைப்பழமோ ஏதாவது ஒரு பழத்தை தினசரி கொடுத்து பழகணும். பல நேரங்களில் வாழைப்பழம் மிக குறைந்து கொண்டே வருவதை கண்ணால் பார்த்துட்டே இருங்க. பல நேரங்களில் நான்லாம் நிறைய பயணிக்கிற ஆள். இரவு அவசரமாக ஓடும்போது ரயில்வே நிலையத்தில் நான் வந்து வாழைப்பழம் வாங்குவேன். நிறைய இடத்துல ரயில் வாழைன்னே சொல்கிறாங்க இல்லையா, அந்த கேவெண்டிஷ் பனானா அதுதான் வச்சுருப்பான். ஆனால் கொஞ்ச நாளாக எந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயும் வாழைப்பழத்தை காணுங்க. நானும் நிறைய ஸ்டேஷனில், நீங்களாம் பார்க்கிங்களான்னு தெரியல, நானும் பல ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்குறேன் வாழைப்பழம் இல்லை. எனக்கு கூட ஒரு சந்தேகம், ஒரு வேளை நம்ம வந்து இந்த வாழைப்பழ தொலியை சாப்பிட்டுட்டு தண்டவாளத்தில் போட்டால் வந்தே பாரத் வலிக்கு விழுந்துருமோ, அதனால் இவங்க தடை பண்ணி வச்சுருக்காங்களோன்னு தெரியலன்னு நினச்சேன். நான் அந்த கடைக்கார்ட்ட போய் ஒருத்தட்ட சண்டை போகிறேன், ஏன் சார் வாழைப்பழம் இங்கே இல்லை அப்படின்னா, அவர் சொல்கிறார், இங்கே உள்ள பிஸ்கட்காரங்கள்லாம் அதை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட் விற்கணுங்கிறதுக்காக வாழைப்பழத்தை தடை செய்து வச்சுருக்கிறாங்கன்னு ஒரு ரயில்வே நிலையத்தில் சொன்ன ஒரு ஊழியர் சொன்ன தகவல் தான். ஆனால் வாழைப்பழத்தை வீட்லேயுமே நிறைய பேர் பயன்படுத்துறது குறைவாக இருக்குது. எவ்வளவு சிறப்பான கனி, மிக விலை குறைவாக இருக்குது. இந்த கவுண்டமணியும் செந்திலும் அதை ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னதுலேருந்து நம்மால் அதை வெறும் ஊதுபத்தி ஸ்டாண்டாகவே ஆக்கிட்டான். பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சு பத்தியை சொருகிறதுக்கு மட்டும்தான் வாழைப்பழம், வீட்டில் சாப்பிட்றதுக்கு யாரும் சாப்பிட்றதில்ல. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இன்றைக்கு வந்து மனநலம் குறைந்து கொண்டிருக்கிற குழந்தைகள் நிறைய இருக்காங்க. மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய ஒரு அடலசென்ட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக பெண் குழந்தைகளில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுங்கிறாங்க. மருத்துவமனையிலையும் நாங்கள் பார்க்கும்போது 20 வயதிலிருந்து 25 வயதுக்குள்ளாக இருக்கிற பெண்களில் பல பெண்களில் மன அழுத்தம் சற்று தூக்கலாக இருக்குது. ஒரு விஷயம் தெரியுமா, அந்த வாழைப்பழம் மன அழுத்தம் வராமல் தடுப்பதற்கான கூறுகளை அதன் உள்ளே வச்சிருக்கு. செரட்டோனின் நம்ம மூளையில் இருந்து சுரக்கக்கூடிய ஹாப்பினஸ் ஹார்மோன்பாங்க. அதற்கு உதவி செய்கிறது வாழைப்பழமும் மாதுளம்பழமும் மட்டும்தான். மாதுளம்பழமும் இருக்குது, வாழைப்பழமும் மாதுளம்பழமும் மட்டும்தான் மனநலத்தை சிறப்பாக வைத்திருக்கும். அப்போ ஏன் நம்ம குழந்தைகளுக்கு அது ரெண்டையும் காலையில் கொடுக்கக்கூடாது? சர்க்கரை வியாதிக்காரங்க எடுக்கக்கூடாது. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க வாழைப்பழம் வேண்டாம். ஆனால் மற்ற அத்தனை வளரக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த மாதுளை மிக மிக வாழைப்பழமும் மாதுளையும் மிக அவசியம். அப்போ காலை உணவு அப்படிங்கிறது நல்ல சுண்டல், நல்ல சிறுதானியம், இல்லை ஒரு கப்பு நிறைய சூப்பு, ஒரு புரதம், நல்ல புரதத்துக்கு வந்து 2 முட்டை, இல்லை வந்து பன்னீர், கொஞ்சம் நிலக்கடலை, இப்படி தான் காலை உணவு இருக்கணும். இப்படி ஒரு கூட்டத்தில் சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் எந்திரிச்சார், சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படின்னார். ஏன்னா அவருக்கு வந்து இட்லி, தோசை, பொங்கல், வடை, மசால் தோசை, பூரி இதுதான் காலை உணவு. இதுக்கு முன்னாடி 2 ஃப்ரூட்டு, இதுக்கு அப்புறம் 2 டெசர்ட், அப்படி தான் பழகிருக்காங்க. ஆனால் காலை உணவே இதுதான். என்றைக்காவது ஒரு நாள் தோசை சாப்பிட்டுக்கலாம், என்றைக்காவது ஒரு நாள் வந்து வடையோ பூரியோ சாப்பிட்டுக்கலாம். இந்த ஊரில் தான் ஒரு நாள் போன தடவை இங்கே என்னுடைய நண்பர் வீட்டுக்கு வந்திருக்கேன். அந்த வீட்டுக்கு வந்தப்போ அந்த வீட்டு அவருடைய தெரிஞ்ச ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வந்தாங்க. அவங்க என்னை பார்த்தோடனே, சார் நீங்கள் தானே அந்த கம்பு வரகு அப்படின்னு சொல்லி என்னை பார்த்தோடனே என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி ஆமாங்க அப்படின்னோடனே அவங்களுக்கு அவ்வளோ ஆனந்தம். சார் உங்களை இதை தான் பார்த்து நான்லாம் வரகு தோசை அப்படி வரிசையாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவன் பையனை அப்படி தட்டி டேய் சார் தாண்டா, அப்படி சார் தாண்டா. அவன் உலகத்தில் நான் கிடையாது. அவன் அப்படி ரொம்ப இந்த அம்மா தட்டினோடனே என் முகத்தை அப்படி பார்த்த உடனே எனக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அப்படியே பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் தான் அந்த அழுக்கு தோசை அழுக்கு இட்லிலாம் ஆக்கினதா? ஒழுங்காக எங்கள் அம்மா வெள்ளை வெள்ளையர்னு தோசை சுட்டுட்டு இருந்துச்சு, அதை பூரா அழுக்காக்கிட்டீங்க அப்படின்னா. எனக்கு அப்படியே கொஞ்சம் ஆனந்தமாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஏன்னா இந்த குழந்தைக்கு இந்த வெள்ளை தான் அழகு, கருப்பாக இருந்தால் அழுக்கு என்று இந்த சமூகம் ஒரு தவறான கற்பிதத்தை கொடுத்து வச்சிருக்கு.
கருப்பு தான் சிறப்பு என்று சொல்றதுக்கு யாரும் இல்லை. கருப்புனா அழுக்குன்னு ஒரு தப்பிதமான கற்பிதத்தை கொடுத்து வச்சுருக்கான். அப்போ அவங்கள்ட்ட விளக்கி சொல்ல வேண்டிய ஒரு சூழல். நண்பர்களே, நம் தோசை கருப்பாக இருக்கணும். நம்ம தோசை வீட்டில் இட்லி தோசை கருப்பாகவோ சிவப்பாகவோ இருக்கட்டும். மாப்பிள்ளை சம்பா அரிசியும் நல்ல தொலி நீக்காத உளுந்தையும் சேர்த்து அரைத்து சாப்பிட்டு பாருங்கள், எந்த தவறும் கிடையாது. அவ்வளவு சத்துக்கள் நிறைந்திருக்கும். வண்ணம் மாறி இருந்தால் என்ன, அது அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு மாப்பிள்ளை சம்பா தோசையை சுட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை துவையலை வைத்து சாப்பிட்டா ஒரு துளி லைகோபின் உள்ளே போகும். அந்த கருவேப்பிலையிலிருந்து ஒரு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்படியான உணவு நமக்கு வேணுமா? அதை விட்டு மல்லிகைப்பூ மாதிரி இட்லினா அது வெறும் குளுக்கோஸ். வெள்ளை விளையேறு இட்லி இருக்கணும், அது வெறும் குளுக்கோஸ் மாலிகுல். அது சர்க்கரையை வேகமாக ஏற்றுறத தவிர வேறு ஒன்றும் செய்யாது. அப்போ நம்ம இப்படியான தோசை இட்லியை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். அடுத்து மதிய உணவை பொறுத்த வரைக்கும் நிறைய காய்கறிகள் கீரைகள் பழங்கள் என மதிய உணவு இருக்கட்டும். புலால் சாப்பிட்றவங்க நல்ல 2 மீன் துண்டோ 2 கோழி துண்டோ ஏதோ ஒரு புலாலை வைத்துக்கொண்டு சோறை குறைச்சிக்கணும். சோறை நல்லா மலை மாதிரி குமிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சோல காய் வைக்கிற பழக்கம் வேண்டாம். வெளிநாட்டில் பார்த்து சில விஷயங்களை நாம் வெளிநாட்டில் கற்றுக்கொள்ளணும். அவர்கள் அரிசியை ஒன்று சின்ன கப்பில் காய்கறி வச்சுருக்க கப்பில் சோறு வச்சுக்கிறாங்க. காய்கறிகளை நிறைய ஒரு பிளேட் நிறைய வைப்பாங்க. ஒரு பிளேட் நிறைய காய்கறியும் ஒரு சின்ன கப்பில். அப்படி தான் நம்ம வீட்டில் இனிமேல் சோறு இருக்கணும். அதுவும் நம் பாரம்பரிய அரிசியாக இருக்கட்டும். அது மாப்பிள்ளை சம்பாவோ கருப்பு கவுனியோ பூங்காரோ காட்டு யானமோ அப்படியான சோறு. காய்கறிகளையும் கீரையும் பழங்களையும் மீன் துண்டுகளையும் அப்படி வைத்துக்கொள்வோம். ஏன்னு இப்படி சொல்கிறேன்னா, கம்யூனிகபிள் டிசீஸ் வராமல் இருக்க எப்படி ஃபங்க்ஷனல் பிவரேஜஸ் நமக்கு வேணுமோ, நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லக்கூடிய சர்க்கரை இரத்த கொதிப்பு புற்றுநோயெல்லாம் வராமல் இருக்கணும்னா நாம் வேகமாக இரத்தத்தில் சர்க்கரையை சேர்க்கக்கூடிய உணவுகளை கட்டுப்படுத்தி தான் ஆகணும். நான் முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, மௌன பஞ்சம் என்று. இந்த மௌன பஞ்சம் இருக்கிற சூழலில் ஏற்கனவே சத்துக்கள் குறைவாக இருக்கும். அப்போ நீங்கள் பட்டை தீட்டுனா அரிசியை மட்டும் வச்சு தொட்டுக்குள்ளே கொஞ்சோல பருப்பு கொஞ்சோல காயின்னு வச்சா எங்கே சத்து கிடைக்கும்? அப்போ உணவு தட்டு முழுக்க ஒரு இலை முழுக்க காய்கறிகளும் கீரையும் இல்லை புலால் துண்டுகளும் வைத்து கொஞ்சோல சோறு வச்சோன்னா அந்த ஊட்டத்தை நாம் பெறலாம். அது பெறும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸில் இருக்கக்கூடிய சர்க்கரை இரத்த கொதிப்பு எதுவும் வராது. எதுவும் வந்திருந்தாலும் அதை கட்டுப்பாட்டில் இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளணும், சர்க்கரை வியாதியை வெல்ல வேண்டும் என்றால் மாத்திரைகள் மட்டும் பத்தாது நண்பர்களே. அது நவீன மருத்துவமோ ஆயுர்வேதமோ சித்தாவோ யோகாவோ என்ன வேணாலும் இருக்கட்டும். வெறும் அதை வச்சு மட்டும் என்னுடைய HbA1c 9 இருக்குது, நான் 6 கொண்டு வந்துடுறேன் யாரால சொல்ல முடியுமா? முடியாது. மாத்திரைகள் தற்காலிகமாக குறைத்து வைக்கும். கஷாயங்களும் அப்படி தான். கூட இருக்குன்னா கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோ. யார் ஒருவர் உணவில் கட்டுப்பாடோடு இருக்காங்களோ, யார் ஒருவர் என்னுடைய உணவு காலை உணவு இப்படித்தான், மதிய உணவு இப்படித்தான், இரவு இப்படித்தான் சாப்பிடுவேன் பிடிவாதமாக இருக்காங்களோ அவர்கள் மட்டும்தான் NCDயை ஜெயிச்சுட்டு வர்றாங்க. அனுபவத்திலும் சொல்கிறேன். நிறைய எங்களுடைய மருத்துவமனையில் நிறைய கதை கேட்பாங்க, நிறைய பேசுவாங்க. யார் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாள் என்று பார்த்தால் உணவில் மிக மிக திடமாக நான் இதைத்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்கவங்க சர்க்கரை கட்டுப்பாடாக இருக்கும். மச்சினை விட்டு கல்யாணம் மைசூர் பாவை எப்படி வேண்டான்னு சொல்கிறது அப்படி சொல்லவனால சத்தியமாக சர்க்கரை கட்டுப்படாது.